Ninja will not wear a dress with flower. Ding ding. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டீரு. டிங் டிங் டிங். எல்லா புகழும் டிங் டிங். இன்னைக்கு ட்ரெய்னிங் சூப்பரா இருந்தது. ஹட்டோரி, கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாயே. சொல்லுங்கம்மா, என்ன உதவி வேணும் உங்களுக்கு? இந்த சின்சாவுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. எப்ப பார்த்தாலும் அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கான், துவைக்கவும் தர மாட்டேங்கிறான். அவனும் துவைக்க மாட்டான், சரியான சோம்பேறி. இப்பவே போய் அவன் காதை திருகி என்னன்னு கேட்டுட்டு வரேன். இங்க பாரு, அவகிட்ட சண்டை எல்லாம் போடாத, பொறுமையா கேளுன்னு. கவலைப்படாதீங்கம்மா. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ இந்த அழுக்கு துணியோடய ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்க. என்ன கேக்குறீங்க? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. கடைசியா உன் துணியை நீ எப்ப மாத்தின? என்னது, ஒரு நாள் முன்னாடி மாத்தினியா? ஷின்சோ, பதில் சொல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? இத சொல்ல உனக்கே அசிங்கமா இல்ல? ஒரு நிஞ்சா எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஷின்சோ. ஆனா நான் வேணும்னே ட்ரெஸ் மாட்டாம இல்ல. பாரு, உன்கிட்ட இன்னும் நிறைய துணி இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் மேல என்ன இருக்குன்னு பாருங்க. அட, பொண்ணுங்க ட்ரெஸ் மாதிரி உன் ட்ரெஸ் மேல ஏன் இந்த பூவெல்லாம் வரைஞ்சிருக்கு? நான் ஒரு ஈகா நிஞ்சான்றதுனால பொண்ணுங்க ட்ரெஸ் போட மாட்டேன். எப்பவும் போட மாட்டேன். புயல் ஒன்றே பூவானது. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா இந்த பூவை வரைஞ்சது யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க சுபாமி வந்திருந்தாள்ல. அவதான் இதை நிச்சயமா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஹட்டோரி. யோசிக்கவே மாட்டா, அவ இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் இந்த கலர் ஃபேட் ஆகாம இருக்கே. கரெக்டா சொன்னேன். குளிக்காதவங்க எப்பவுமே அழுக்கா இருப்பாங்க. அவங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க தகுதி இல்லாதவங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த மாதிரி கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டா ஷின்சோ ரொம்ப அழகா இருப்பான். ஆமா கரெக்ட், அவனை போட சொல்லுங்க வாங்க. எப்படியாவது அவன் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க சொல்லி நாம அவனை சம்மதிக்க வைக்கணும். அவன் என்ன சம்மதிக்கிறது? கட்டாயப்படுத்தி இதை அவனுக்கு போட்டு விடுவோம். ஆமா ஆமா கரெக்டா சொன்ன. என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு லூச்சா? நான் அந்த ட்ரெஸ் போட மாட்டேன். எனக்கு பிடிக்கல. நான் போட மாட்டேன். எனக்கு பிடிக்கல. வாயை மூடிக்கிட்டு போட்டுக்கிட்டீனா உனக்கு நல்லது ஷின்சோ. தேவையில்லாம எங்களை கோவப்படுத்தாத ஷின்சோ. போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த ட்ரெஸ்ல கெமிக்கல் வச்சு டிசைன் போட்டுருக்காங்க. இதனால ஸ்கின் அலர்ஜி ஆயிடும். நான் இத போட மாட்டேன். இத பாரு, நான் வலுக்கட்டாயமா உனக்கு போட்டு விட வேண்டியிருக்கும். உங்களால இத போட்டு விட முடியாது. முதல்ல சொல்லி பார்த்தேன், வேற வழி இல்லை. இப்ப நிஞ்சா டெக்னிக்க உபயோகப்படுத்த போறேன். என்ன பண்ண ஹட்டோரி? சத்தம் போடாத. இப்ப அவன் என் நிஞ்சா டெக்னிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். ஷின்சோ கண்ணா, இப்போ ரொம்ப சூடா இருக்கு. வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காலத்துல வெயில் சுட்டெரிக்கும். வானத்துல சூரியன் பளிர் பளிர்னு இருக்கான். சூடு அதிகமாயிக்கிட்டே போகுது. இந்த நேரத்துல ஷின்சோ உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடணும்னு தோணுது. எனக்கு ட்ரெஸ் கழட்டணும் போல இருக்கு. சீக்கிரமா உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டு ஷின்சோ. இப்போ உன் உடம்புல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ கழட்ட போற. எனக்கு ட்ரெஸ் கழட்டணும். ஓ, நம்ம சாதிச்சிட்டோம். இந்தா இத போட்டுக்கோ. பசங்களா, டிஃபன் ரெடியா இருக்கு. இத வந்துட்டோமா? ஐயோ, நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ் எங்க போச்சு? நீங்க இப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சொல்றத முழுசா கேளு ஷின்சோ. மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் டிஃபன் சாப்பிட வராம இருக்கீங்க? சிஞ்சு எங்க போனா? அம்மா, அவன் ட்ரெஸ்ஸ கழட்ட வச்சோமா, அதான் கோவப்பட்டு மேல போய் கதவு சாத்திக்கிட்டான். இதான் விஷயமா? ஓகே, நானே அவனை போட மாட்டான். நான் மாட்டேன். சிஞ்சு, என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நான் கண்டிப்பா அந்த ட்ரெஸ் போட மாட்டேன். ஒரு தடவை கண்ணு திறந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நான் தான் சொன்னல அது பிடிக்கலன்னு. கொஞ்சம் திரும்பி தான் பாரு. இப்ப சொல்லு சிஞ்சோ, இந்த Dress உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்க. Thank you மம்மி, நான் ரொம்ப அழகா இருக்கேன்.
நல்ல வேளை போட்டுக்கிட்டான். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. நண்பர்களே, சுட சுட தண்ணியில ஜாலியா குளிக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாட்டு வருதோ வரலையோ, ஜாலியா குளிங்க. ஐயோ, நான் என் டவலை வெளியிலேயே வச்சுட்டு வந்துட்டேனே. யாராவது என்னை இப்படியே பார்த்தாங்கன்னா என் நிலைமை காலி. கிழிஞ்சு போன என்னுடைய கோமணத்தை நானே தச்சுக்கிறேன். அம்மா கிட்ட சொல்ல வெக்கமா இருக்கு. இந்த கோமணத்துல பூவெல்லாம் போட்டிருக்கேன். எப்படி? என்னால ட்ரெஸ் இல்லாம தெரிய முடியாது. வேற வழியில இந்த பூ போட்ட கோமணத்தை கட்டிக்க வேண்டியதுதான். ஆனா யாராவது பாத்துட்டாங்கன்னா பூ போட்ட கோமணம்னு கிண்டல் பண்ணுவாங்க. பூ ரொம்ப அழகாவே இருக்குல்ல. நான் செஞ்ச வேலை எப்படி சிச்சு மாரு? சூப்பர் இல்ல? உண்மையிலே சூப்பரா தான். என்ன மட்டும் பூ போட்ட ட்ரெஸ் போட வச்சாங்கல்ல, அதான். டிங் டிங். ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இப்படி பூ போட்ட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம். இப்பதான் புரியுது.